எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மத்திய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கிற ஒரு படமா அது இருக்கு. இவ்வளவு நெருக்கடி கொடுத்ததற்கு காரணம் நான் இங்க சட்டசபை தேர்தலுக்காக இந்த நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த நெருக்கடி அதற்கான நெருக்கடி இந்த படம் மத்திய அரசாங்கத்துக்கே எதிராக இருக்கிறது. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இது தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லை, இந்திய அரசியலிலும் இது பேசியிருக்கு. ஒரு இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடிய படம். இந்த படம் ஒன்றே போதும்னு விஜய் நினைச்சிருக்கிறார். பிரச்சாரத்துக்கே நம்ம போக தேவையில்லைங்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஸ்டஃப் இருக்கு. பிரகாஷ் ராஜோட சிகை அலங்காரத்தை வைத்து அவர் யாராக போர்ட்ரேட் பண்ண சிகை அலங்காரம் இவர் மாதிரியே இருக்கே, இவர் அரசியலை பற்றி பேசுகிறாரு. அப்போ இவர் முன்னாள் முதலமைச்சரை பற்றி ஒரு டிபிஷனில் இவரை காமிக்கிறாங்களா பிரகாஷ் ராஜ் கேரக்டர். நேஷனல் லெவலில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு ட்ரீம் விஜய்க்கு இருக்கிறத இந்த திரைப்படம் காட்டுது. மத்திய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கிற ஒரு படமா அது இருக்கு. பாஜக அரசாங்கத்திற்காக எதிராக இருக்கிறது, அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறதுனால தான் இந்திய அரசியலையும் தன்னுடைய தாக்கத்தில் கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப தீர்க்கமா இருக்காரு. அதோட வெளிப்பாடு தான் இந்த படம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு தங்கமணி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இந்த வாட்டி அரசியல் விமர்சனம் இல்லை, பட விமர்சனம், திரைப்பட விமர்சனம் ஒன்று பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் பற்றி நேற்று நம்ம பேசியிருந்தோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அரசியல் சூழல் அது சந்திச்சுது அப்படின்ட்டு. நல்ல கொண்டாட்டம் இன்னைக்கு 23ஆம் தேதி. படம் எப்படி இருக்கு? படம் சிறப்பான தரமான சம்பவம் அப்படி தான் சொல்லணும். முழுக்க ரொம்ப டெடிகேட்டடான டெலிபரேட்டான அரசியல் படம், முழு நீள அரசியல் படம். முழுக்க விஜய் தன் அரசியலை தனது ஒட்டுமொத்த அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட படம். ஓகே. இது தமிழ்நாடு அரசியல் மட்டுமில்லை, இந்திய அரசியலிலும் இது பேசியிருக்கு. ஒரு இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடிய படம். இந்த படம் ஒன்றே போதும்னு விஜய் நினச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த படம் மட்டுமே ரிலீஸ் பண்ணாலே போதும், பிரச்சாரத்துக்கே நம்ம போக தேவையில்லைங்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஸ்டஃப் இருக்குது. இந்த படத்தை ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூவாக நம்ம பேசிடலாம். முதல்ல படத்தினுடைய கதை, அது கதை கசிஞ்சது இல்லை, பகவந்த் கேசரியினுடைய கதை தான் இதோட கதைன்ற விமர்சனம்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. படம் பார்த்துட்டீங்க, என்ன கதை சார் படத்தில்? இந்த படம் நான் அந்த தெலுங்கு படம் பார்க்கல, அதை பற்றி நான் ஒப்பிடலை. நான் பார்த்த இந்த படத்தை பற்றிய இதுதான். ஏற்கனவே அந்த இயக்குனரே சொல்லியிருக்கிறாரு, அந்த பகவந்த் கேசரியோட படத்தோட 50%, மீதி 50% என்னோட விஷயம் இருக்குது அப்படின்னு. இந்த படம் பேரண்ட் டெக்ஸ்ட் சப்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு விஷயத்தில் ஒரு கதையில் எடுத்துக்கிட்டோம்னா அது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். அது மாதிரி இந்த படத்துடைய மூல கதைக்கரு என்னென்னா, ஒரு பெண் குழந்தை பயப்படுது, அந்த குழந்தை பயப்படாமல் வளரணும், அந்த குழந்தை ஆசைப்பட்டதை அடையணும் அப்படிங்கிறது தான் பேரண்ட் டெக்ஸ்ட் மையக்கரு. அந்த பெண் குழந்தையை பயப்படாமல் வளர்த்தி அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு அப்பாவா, அதாவது ஒரு வளர்ப்பு அப்பாவா அவர் துணை நிற்கிறார். அது வளர்ப்பு மகளுடைய ஆசை நிறைவேற்றுவதற்காக அவளுடைய பயத்தை போக்குவதுதான் அவருடைய ஆம்பிஷனாக இருக்குது. இதுதான் பேரண்ட்டான இருக்கிற டெக்ஸ்ட். இதுக்கு கீழே நிறைய விஷயங்கள் இருக்குது. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, பாலியல் சென்றிலிருந்து பாதுகாப்பு, அப்புறம் பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுக்காக துணை நிற்கிறது, மலைவாழ் மக்களுக்காக துணை நிற்கிறது, அப்புறம் மதம், சாதி, இதையெல்லாம் சொல்லி இந்த அடையாளங்களை வைத்து கலவரத்தை ஏற்படுத்தி ஓட்டை பெறுவது, மக்களை பிரித்து மதம் ரீதியாக சாதி ரீதியாக பிரித்து அரசியல் செய்வது, இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. அண்டு பணம் அரசியல், அப்புறம் அரசியலில் எத்தனை பேர் இந்த மாதிரி ரவுடிசம் இந்த மாதிரியான மோசமான பின்னணியில் இருந்தெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் இதில் பேசப்பட்டிருக்கு. ஓகே சார், இந்த படம் வெளிப்படையாகவே கேட்டுடுறேன், அதிகமாக திமுகவை விமர்சித்து காட்சிகள் இருக்கா, இல்லை பாஜக விமர்சித்து காட்சிகள் இருக்கா, இல்லை நேரடி விமர்சனம் அப்படி எதுவும் இல்லையா? அதாவது நேரடியான விமர்சனங்களில் யார் மேலேயும் வைக்கல, டைரக்டாக ரொம்ப அவுட்ரைட்டாக கிடையாது, நேரடியாக வைக்கல. முழுக்க விஜய் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை உணர்த்திருக்கிறார். இதில் சில பேரை பார்க்கலாம். இப்போ பிரகாஷ் ராஜோட சிகை அலங்காரத்தை வைத்து அவர் அவரை யாராக போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு, யாராக காட்சிப்படுத்தி அந்த கேரக்டருக்கு உள்ள நிறைய தவறுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரியான கேரக்டர் நான் பார்க்கல ஆக்சுவலி.
ஓகே. பட் அந்த சிகை அலங்காரத்தை வைத்து ஒருத்தரை சொல்லலாம், ஆனால் அது இந்த பொதுவெளியில் நம்ம அதை பேசக்கூடாது. ஓகே, அதை மக்களே புரிந்து கொள்ளணும். அப்புறம் ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் வந்து பல தவறுகள் செய்யும், அதனால அந்த பல தவறுகளை செய்பவர் தான் இவர் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்த முடியாது. அது சினிமாவில் ஒரு உண்மையை வச்சுட்டு ஒரு நிழலை வச்சுட்டு நிறைய ஒரு நிஜத்தை வச்சுட்டு நிழல் நிறைய இருக்கும். அது மாதிரி அதே போல் ரோஜா ரங்கசாமின்னு பிரகாஷ்ராஜ் வில்லனுடைய கேரக்டர் பேர் வருது. ஸோ ரோஜா ரங்கசாமினா யார், நம்ம அந்த பின்னணிக்கெலாம் போக வேண்டியது. அதனால் இப்படி நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில் அடையாளப்படுத்த முடியாது. அதே போல் திரைப்படத்துடைய அடுத்த இன்னொரு வில்லன் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து, அந்த காவல்துறை அதிகாரியாக இருந்து தன்னால் எதுவும் செய்ய முடியலன்னு அதை விட்டுட்டு, அந்த காவல்துறை பணியை விட்டுட்டு ஒரு அரசியலுக்கு வரணும், ஆட்சி அதிகாரத்தை பெறணும். இந்த காவல்துறையில் நமக்கு அதிகாரம் கிடையாது, அரசு அதிகாரத்தை பெறுவதுதான் நம்ம அதிகாரத்தை பெற முடியும் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும். இது கொஞ்சம் சமீபத்திய விஷயமா இருக்கு. நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். அப்போ அவர் அந்த வெறியோட, அரசியல் அதிகார வெறியோட வராரு. அவர் பேர் அம்ரிச் போரி அப்படின்னு வரும். ஸோ அந்த முதல் எழுத்து ஏன்னு வருது. இதையும் நீங்கள் நடப்பு அரசியலோட ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு கேரக்டர் பல தவறுகளை செய்யும், ஒரு சினிமாவில் வர கேரக்டர் பல தவறுகளை செய்யும். அந்த கேரக்டரை யாராக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, எதுக்காக அந்த பெயரெல்லாம் வைக்கப்படுகிறது, அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் எதற்கு வைக்கப்படுகிறதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, அது மக்களுடைய பார்வைக்கு வரும். பட் இந்த மாதிரி சில டிபிக்ஷன் இருக்குது. சில இடங்களில் சில கேரக்டர் ஒருவேளை இவரை மையப்படுத்தி இந்த கேரக்டரை எடுத்திருப்பாங்களோ, இந்த காவல்துறை அதிகாரி தானே அரசியலுக்கு வந்திருக்காரு, இவரை வச்சு இந்த கேரக்டர் எப்படி வச்சிருப்பாங்களோ அப்படிலாம் நம்ம யோசிக்கலாம். அதே போல் இந்த கேரக்டரோட, இந்த அரசியல்வாதியோட சிகை அலங்காரம் இவர் மாதிரியே இருக்கே, இவர் அரசியலை பற்றி பேசுகிறாரு, அப்போ இவர் முன்னாள் முதலமைச்சரை பற்றி ஒரு டிபிஷனில் இவரை காமிக்கிறாங்களா பிரகாஷ்ராஜ் கேரக்டர், அப்படிலாம் நமக்கு என்ன தோணும். மற்றபடி நேரடியாக தமிழ்நாடு அரசியலில் திமுக கடந்த திமுக அரசாங்கத்தை பற்றி நேரடியாக குற்றம் சாட்ட முதல்ல இல்லை. பட் கள்ளச்சாராயம் பிரச்சனை வருது, கள்ளச்சாராயத்துக்காக போராடுற மக்களை அடித்து துப்பாக்கி சூடு நடத்துது. தூத்துக்குடி சம்பவத்தை கொண்டு வராங்க. அது வந்து எடப்பாடி பழனிசாமி டைமில் நடந்தது. ஸோ அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கள்ளச்சாராயத்துக்கு எதிராக போராடின மக்கள் மீது நடத்தப்படுற ஒரு துப்பாக்கி சூடு மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அப்போது ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டையுமே இணைக்கிறாங்க. கள்ளச்சாராயம் நடந்தது, கள்ளச்சாராய உயிரிழப்புகள் ஏற்பட்டது திமுக அரசாங்கத்தில். தூத்துக்குடி சம்பவம் வந்து ஸ்டெர்லைட் இஷ்யூக்கு. பட் இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணுற மாதிரி ஒரே காட்சியில் ரெண்டையும் முடிச்சுட்டாங்க. நார்த்து சவுத் ரெண்டு தமிழ்நாடுமே வருது அதில். ஆமாம் ரெண்டு தமிழ்நாடு வருது. அதிமுக திமுக இரண்டையுமே குற்றஞ்சாட்டுற மாதிரியான விஷயங்களும் வந்துடுது. அந்த தூத்துக்குடி சமயத்தில் மேலே ஏறிட்டு ஒரு போலீஸ் அந்த எல்லோ கலர் ஜெர்சி போட்டு சுடுவார்ல, அந்த காட்சியெல்லாம் அப்படியே வருது. ஸோ அந்த விஷயங்கள் வருது. ஸோ நேரடியாக இந்த திரைப்படம் திமுக, அதிமுக அண்டு பாஜக மூன்று அரசாங்கத்தையுமே குற்றம் சாட்டி இருக்கிறது. மூன்று அரசாங்கத்தையுமே இது விமர்சனம் செய்கிறது இந்த படம். அப்படி தான் இருக்குது. அண்டு இது வந்து நான் ஏற்கனவே சொன்னதுபடி தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் விஜய்க்கு இந்திய அளவில் ஒரு பெரிய விஷன் இருக்குங்கிறத இந்த படம் காட்டுது. நேஷ்னல் லெவலில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு ட்ரீம் விஜய்க்கு இருக்கிறத இந்த திரைப்படம் காட்டுது. அவர் தமிழ்நாட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி தெரியல இந்த படம். ஏன்னா இந்த படத்துடைய வில்லன் நார்த் இந்தியாவிலேருந்து வராரு. அந்த அம்ரிஷ் பூரிங்கிற கேரக்டர் போலீஸ் கதாபாத்திரம், அவர் தான் போலீஸ் டிசியாக இருக்கிறாரு. டிசியாக இருந்து ஒரு ரவுடியை, ஒரு அரசியல்வாதியை ஒடுக்க போவார். அவரால் முடியாதனால நானும் அந்த பவரை எடுக்கணும்னு சொல்லி அவர் ஆன்டி ஹீரோவாக மாறுறாரு, வில்லனாக மாறிடுறாரு. அவர் இந்தியாவுக்கு எதிராகவே சதி பண்ணுறாரு. ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டையை அழிச்சிட்டு அங்கே ஒரு பவரை ஒருத்தனுக்கு பெற்று கொடுத்துட்டு, அதே போல் இந்தியாவிலையும் நம்ம பண்ணணும், இந்தியாவில் யார் வரணும், பவருக்கு வரணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி அந்த காவல்துறை அதிகாரி பண்ணுறாரு. அதுக்காக இங்கே ஆயுதங்களை கொண்டு வராரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் செய்கிறார். அவருக்கு எதிராக தான் ஹீரோ போராடுறார். ஹீரோட பேர் தளபதி வெற்றி கொண்டான், டிவிகே. ஆமாம். ஸோ முழுக்க டிவிகேவோட விஷயங்களும் இதில் எல்லாமே பொருத்தப்பட்டிருக்கு. அது டிவிக்கோட சின்னம் வருது, யானை சின்னம், இரட்டை யானை சின்னங்கள் வருது. இந்த அம்சங்கள்லாம் இருக்குது. இப்படி பார்த்தோம்னா இந்த படம் மேஜராக நார்த் இந்தியாவை, அதை குறிப்பாக வட மாநிலங்களில் பாஜக அரசு செய்வதாக சொல்லப்படுகின்ற மத அரசியலை கடுமையாக சாடியிருக்கிறது. மத சாதி அரசியலை கடுமையாக சாடியிருக்கிறது. நேரடியாகவே அவர்கள் மத அரசியலை செய்வது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போது அந்த விஷயத்தை ரொம்ப
பயங்கரமாக ட்ரீட் பண்ணியிருக்கிறார் விஜய் இந்த படத்தில். இவ்வளோ போல்டாக இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு பெரிய ஒரு தைரியம் வேணும். இது வந்து ஒரு பொலிட்டிக்கலி கிரிட்டிக்கல் மூவி. அதாவது இப்போ நம்ம அரசியலை விமர்சனம் பண்ணுறோம், ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலையும் தமிழ்நாட்டு அரசியலையும் விமர்சனம் பண்ணுற ஒரு படம் இந்த படம். இந்திய அரசியலையே அதுவும் ஆளுகின்ற ஒரு ராட்சத சக்தியோடு இருக்கின்ற மத்திய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கிற ஒரு படமாக இது இருக்குது. அதனால தான் நான் வந்து இது தமிழ்நாட்டில் பாஜக வராது, சீட்டு ஜெயிக்காதுங்கிறதுக்காக இந்த படத்தை இங்கே தடை செய்யலை. சென்ட்ரல் சென்சார் போர்டு இங்கே இவ்வளோ நெருக்கடி கொடுத்ததற்கு காரணம் நான் வந்து இங்கே சட்டசபை தேர்தலுக்காக இந்த நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நெருக்கடி அதற்கான நெருக்கடி இல்லை. இந்த படம் மத்திய அரசாங்கத்துக்கே எதிராக இருக்கிறது, பாஜக அரசாங்கத்திற்காக எதிராக இருக்கிறது, அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கே ஒரு பொறி தட்டி தான் இந்த படத்தை தடை செய்யப்பட்டிருக்கிறாங்க. மற்றபடி இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன்லாம் அவங்களுக்கு மேட்ரே கிடையாது. இது சென்ட்ரல் லெவலில், இது நேஷனல் லெவலில் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுங்கிற ஒரு பயம் மத்திய அரசாங்கத்துக்கும் அமித்ஷாவுக்கும் இருந்திருக்கிறது. அதனால தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தில் ட்ரீட் பண்ணியிருக்கிற விஷயம் அப்படி சாதி மத கலவரம். இந்து கோவில்களை முஸ்லீம்கள் வந்து அடித்து ஒடுக்குறாங்க, முஸ்லீம் கோவில்களை இந்துக்கள் போய் அடிக்கிறாங்க, அதே போல் கிறிஸ்தவ ஆலயத்தை போய் முஸ்லீம் அடிக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் நாட்டில் பரப்பப்படுற விஷயங்களை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை, அதுக்கு பின்னாடி இருக்கிற பொய் பிரச்சாரங்களை உடைக்குது இந்த படம், வெளிப்படுத்துது. அப்போது ஒரு செய்தி வருது. ஒரு செய்தியில் அதாவது காஷ்மீர் இஷ்யூவை இதில் கொண்டு வராங்க. காஷ்மீரில் ரீசெண்டாக தாக்குதல் நடந்தது இல்லையா, இந்த பாகிஸ்தான்லேருந்து வந்து இந்துக்களாக பார்த்து சுட்டாங்க அப்படின்னு ஒரு சம்பவம் வந்தது இல்லையா, அந்த சம்பவத்தை இதில் டீல் பண்ணுறாங்க. இந்துக்களாக பார்த்து சுட்டாங்கங்கிறத நம்ம படிப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறவங்க ரிப்போர்ட்டை அவங்க சொல்லியோ நம்ம கேட்கல. அந்த செய்தி நமக்கெல்லாம் எப்படி வந்து சேர்ந்ததுன்னு நமக்கு தெரியாது. அவங்களே அதை அந்த ரிப்போர்ட்டை சொன்ன மாதிரியே நம்ம எதுவும் பார்க்கல. ஆனால் அப்படித்தான் செய்திகள் நமக்கெல்லாம் வந்து சேர்ந்தது இல்லையா, அப்படி தான் பரப்பப்பட்டது. அப்படியான விஷயத்தால் எந்த மாதிரியான எதிர்மறையான தாக்கம் உண்டாகுது அப்படிங்கிறது இந்த படத்தில் காட்டப்படுது. அதாவது இந்துக்களாக தேர்வு பண்ணி ஒரு முஸ்லீம் சுடுறான் அப்படின்னு காட்டுறது, அப்போது இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இந்துக்களுக்கு முஸ்லீம்கள் மீது வெறுப்பு வரும் அப்படிங்கிறத அப்படியே அழகாக இயக்குனர் காமிக்கிறார். இந்த செய்தி தொலைக்காட்சியில் வருது. காஷ்மீரில் இந்துக்களாக பார்த்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் சுட்டிருக்கிறாங்க அப்படின்னு செய்தி வாசிக்கும் பொழுது, இங்கே அந்த செய்தியை பார்க்குற இடத்துல ஒரே ஒரு முஸ்லீம் நிற்பார், குல்லா போட்டு நிற்பார். அப்படியே இந்த பக்கத்தில் இருக்கிற மற்ற மதத்தினர், இந்துக்கள் தானே பெரும்பான்மைங்க, அவங்க அப்படியே பார்ப்பாங்க. அவர் அப்படியே பம்முவார் அந்த முஸ்லீம். அப்படி அந்த செய்தி அங்கே ஓடும்போது ஸோ அவருக்கு எப்படி இருக்கும், அவருக்குள்ளே ஒரு கிளி ஏறும். ஏன்னா அவரை அதிங்கிறாங்களே அந்த இஸ்லாமியரை ஒரு அதிங்கன்னா இந்துக்களாக செலக்ட் பண்ணி சுட்டிருக்காங்கும் போது, அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவரை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தட் மீன்ஸ் அந்த இஸ்லாமியரை மற்றவர்கள் எப்படி ஒரு தீவிரவாதியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் காமிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை உடைக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறார் விஜய் டைரக்டர். இப்படி இந்த இந்த கிறிஸ்தவர்களை வந்து முஸ்லீம் அடிப்பாங்க, முஸ்லீம்களை இந்துக்கள் அடிப்பாங்க, இந்துக்களை முஸ்லீம் அடிப்பாங்க, இப்படிங்கிற இந்த பிரச்சாரத்தையெல்லாம் பண்ணி இனிமேலும் இங்கே அரசியல் செய்யணும்னு நினைக்காதீங்க. இது வந்து இங்கே எடுபடாது இனிமே அப்படின்னு, இதை எடுபட விடமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ அதுதான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்குற ஒரு மெசேஜ், இதுதான்டா தமிழ்நாடு அப்படின்னு. நீங்கள் சாதி மத அரசியல் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது பண்ண விடமாட்டோம், அதுதான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தன்னோட ஸ்டாண்டை ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ இப்போது விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன்லாம் சொல்லிட்டு இருந்த மாதிரி விஜய் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, இந்த படத்தை பார்ப்பவர்களுக்கு அந்த கருத்து உடஞ்சிரும். ஏன்னா நேரடியாக பாஜக அரசாங்கத்துடைய அந்த மத அரசியலை நேரடியாக உடைக்கிறார். ஸோ இங்கே இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற நாடு இது, வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டில் எந்த வன்ம பிரச்சாரமும் விஷப்பிரச்சாரமும் செய்து இங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் குழப்பங்களை உண்டாக்கி அவர்களை பிரித்து ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சா நான் விடமாட்டேன், ஏன்னா நான் ஜனநாயகன் அப்படிங்கிறத இந்த படம் சொல்ல வர லைன்.
சார், போன செப்டம்பர்லேருந்து ஒரு விமர்சனம் வந்து அதிகமாக வந்துட்டு இருந்தது என்னன்னா, கரூர் சம்பவத்தை வந்து இந்த படத்தில் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க, அதுக்காகவே அங்கே எடுக்கப்பட்டதுன்ற குற்றச்சாட்டு பல்வேறு தரப்பில் வச்சாங்க. நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் அதை சொன்னாங்க. அப்படிப்பட்ட காட்சி அமைப்பு இந்த படத்தில் இருக்கா? இல்லை, அந்த மாதிரி காட்சி இல்லை. ஆனால் விஜய் பிரச்சாரம் செய்வது போன்ற ஒரு காட்சி அது ட்ரெய்லர்லேயே இருந்துச்சு. பட் எக்ஸாக்டாக அந்த கரூர் சுச்சுவேஷன் இல்லை 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 அதே மாதிரியே ஒரு வேனில் விஜய் ஒரு பாட்டில் ஒரு சீன் வருது, அவ்வளோதான். அவர் வந்து பிரச்சாரம் பண்ண கள்ளச்சாராயம், இந்த கந்து வட்டி அப்படி இப்படின்னு வாங்கிட்டு தப்பு பண்ணிக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு நினச்சிங்க, வெட்டி ஆற்றுல விட்டுருவேன் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுவார். ஸோ அது மாதிரியான ஒரு சீன் வரும். அவ்வளோதான். மற்றபடி கரூர் சம்பவ காட்சிகள் இங்கே இதில் இடம்பெறல. ஏற்கனவே இயக்குனரே சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் அதை படம் பிடிக்கலைன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. இதில் அது அந்த மாதிரி காட்சி இது வரல. ஓகே, மொத்தத்தில் வந்து ரசிகர்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ், இப்படி பல்வேறு தரப்பினரை எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான படமாக இது இருக்கா சார்? எஸ், இந்த படம் எல்லோரையும், குறிப்பாக விஜய் ஃபேன்ஸுக்கு இட் இஸ் எ ஃபீஸ்ட். இது ஒரு திருவிழா, இது பெரிய விருந்து தான். ஓகே, இந்த படம் எல்லா தரப்பையும் பிடிக்கணுங்கிறதுக்காகவே எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டெலிபரேட் டீட்டெயிலான ஒரு பொலிட்டிக்கல் படம். ஸோ விஜய் எப்படி இந்த கிட்டர் ஜாயின்னு சொன்னார், அது பெரிய ஹிட் ஆச்சு, அதனால குழந்தைகள் ஓட்டு போட வச்சாங்க மாதிரி இந்த படம் ரொம்ப டெக்னிக்கலாக, ரொம்ப நுட்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அரசியலுக்காகவும் இது விஜயோட கடைசி படம் என்பதனால மிக தெளிவாக குழந்தைகளை மையப்படுத்தி குழந்தைகளை டேப் பண்ணும். குழந்தைகள் மத்தியில் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக விஜய் அவர்கள் ஒரு குழந்தையை தான் வளர்க்குறார். அந்த குழந்தையை வளர்ப்பது தான் அவருடைய பயணமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக. அப்போ குழந்தைங்களை டேப் பண்ணுறாரு. ஸோ குழந்தைகளுக்காக அவர் அட்டென்ஷன் கொடுக்குறாருங்கிற ஒரு இது. அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய சூழல் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. இது ஃபுல் பேக்டாக குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு ஆனால் எந்த முகாந்தரமும் இல்லாத படம் தான் இது. ஆனால் கொடுத்துருக்குறாங்க. குழந்தைகளுக்கு ஆக்சுவலி குழந்தைகள் பார்க்க வேண்டிய படம் இது. குடும்பத்தோட குழந்தைகளும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் இது. வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்திய அரசு வன்மத்தோட குழந்தைகள் பார்க்கக்கூடாதுன்னு தடுத்தனால தான் இந்த ஏ சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த படத்தில் குறிப்பாக சொல்லணும்னா, ஏன் இது குழந்தைகளுக்கான படம், குழந்தைகள் பாலியல் சேனல் பற்றி ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் விஜய். ஒரு ஸ்கூலில் போயிட்டு பேசுகிற மாதிரி ஒரு சீன் வருது. அந்த சீனில், இங்கே பாருங்களா குட்டீஸுங்களா, உங்களை யாராவது தப்பாக அடிக்கடி சாக்லேட் வாங்கி கொடுத்து உங்களுக்கு கொஞ்சமாக இருந்தால், அவங்க உங்களை தப்பாக தொடுற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே உங்கள் டீச்சருக்கோ இல்லை உங்கள் அம்மாக்கோ சொல்லுங்கள். அம்மாக்கள் வந்து உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. எங்கெல்லாம் தொடக்கூடாதுன்னா, இங்கே உங்கள் செஸ்ட்டில் தொடக்கூடாது, ஓகே, அப்புறம் உங்கள் பேக்கில் தொடக்கூடாது, ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் 2 காலுக்கு நடுவில் தொடக்கூடாது, அங்கே தொட்டால் பெரிய தப்பு அப்படிங்கிற அந்த குட் டச் பேட் டச்சை பற்றி டெலிபரேட்டாக சொல்கிறது. அது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன் நான். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சேனல் தொடர்ந்து அதிகமாகுது. இப்போ ரிப்போர்ட் அதிகமாகுது. இந்த தருணத்தில் ஒரு உச்ச நட்சத்திரம் இந்த விஷயத்தை அவர் முன்னின்று பேசுகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் குழந்தைகள் பார்க்கும் பொழுது அவங்க விஜய் சொல்கிறாரே அப்படிங்கும்போது இன்னும் அது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். ஸோ இது குழந்தைகளுக்கான ஒரு விஷயம். அப்புறம் வயது வந்த ஒரு பெண்மணி, ஒரு டீனேஜ் கேர்ள், அந்த குழந்தைங்க எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் ஒரு உதாரணமாக, லவ்ங்கிற பேரில், காதல்ங்கிற பேரில் உங்களுடைய ஆம்பிஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பையன் கூப்பிட்றாங்கன்னொன்னே நீ லவ் பண்ணுறேன்னு போயிடாதுமா அப்படிங்கிற மாதிரி அந்த லவ்வை வந்து அழகாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்பாவாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதை பண்ணியிருப்பார். அதாவது நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க, லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்க, அதெல்லாம் ஓகே, பட் உன்னோட ஆம்பிஷனை விடாத. முதல்ல உனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, உனக்கு பயம் வருது, ஒரு பொருளை தூக்கி கீழே போட்டால் உனக்கு வந்து பேனிக் ஃபோபியா இருக்குது. அந்த பேனிக் ஃபோபியாலேருந்து வெளியே வரணும். முதல்ல வெளியே வந்துட்டு நீ உங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ ஒரு இராணுவ அதிகாரியாக வரணும். அப்போது அதுக்கு முதல்ல தயாராகிட்டு நீ ஒரு இராணுவ அதிகாரியாக வந்துட்டு அதுக்கப்புறம் நீ அந்த பையன் மேலே அப்பயும் உனக்கு லவ் இருந்துச்சுன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு டீசெண்டாக ஒரு ஃபாதராக அதை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு அப்பாவாக ஒரு குழந்தைய நீ இல்லை லவ்வே பண்ணக்கூடாது, நீ இதெல்லாம் தப்பு அப்படிலாம் சொல்லாமல் பண்ணு, ஆனால் உன் எதிர்காலத்தை தொலைச்சிட்டு நீ அவனை மட்டுமே நம்பி அவன் காலில் போய் கிடக்காத, அவங்காலில் போய் கிடக்காத, நீ சுயமாக நில்லு, நீ கெத்தா நில்லு, முதல்ல நீ தயாராகிக்க, ஓகே, உன்னோட பயத்தை விடு, உன் லட்சியத்தை தொடு, அதுக்கப்புறம் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக
அழகாக இந்த லவ் மேட்டரை டீல் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ இது இந்த டீனேஜ் கேர்ள்ஸ்க்கான ஒரு மெசேஜாகவும் இந்த விஷயம் வந்துடும் எல்லா தரப்பு மக்களுக்கும். ஸோ இந்த மாதிரி சில இடங்களில் சில விஷயங்களை தோற்றிருக்காரு இயக்குனர் அண்ட் விஜய். அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது ரியலி. ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க தேட்டரில். எல்லாருமே அந்த வசனங்களை, அரசியல் வசனங்களில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. டான்ஸு, பாட்டு, தேட்டரே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு திருவிழா கோலத்தில் இருக்குது. அந்தளவுக்கு எல்லாருக்குமே ஒரு ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு படமாக இருந்திருக்கு. டெஃபினட்டாக இந்த படம் பிஃபோர் த எலெக்ஷன் வந்திருந்தா விஜய் ஒரு ஹியூஜ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணிப்பார் தமிழ்நாட்டில். மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸை பெற்று பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள படம். அந்தளவுக்கு எம்ஜிஆர் எத்தனையோ படங்களை நடித்தார். அவர் தொடர்ந்து அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே அந்த அரசியல். விஜய்க்கும் அப்படி தான். விஜய் கத்தி, சர்க்கார்னு அவரும் கணிசமான படங்களில் அரசியல் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தார். ஆனால் ஒரே படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 படத்தில் விஷயங்களை சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு 50 படங்களில் அரசியல் கருத்துக்களை சொல்லியிருந்து அதன் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது ஒத்த படத்தில் நடந்திருக்கு. அதுவும் டேரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். இப்படி ஒரு பொலிட்டிக்கல் மூவி எடுக்க முடியுமா? அதுக்கு ஒரு கட்ஸும் வேணும். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகைச்சிக்கிட்டு. ஏன்னா ஹெச்வின் அது சொல்லியிருந்தார் பாருங்க, சென்சார் போர்டு இதை பண்ணலை, அதுக்கு மேலே ஒரு ஆள் யாரோ பண்ண, அதுக்கு மேலே யாரோ பண்ணுறாங்க. யார் பண்ணுவோம்? அவங்களுக்கு மேலே யார் இருக்கா? மத்திய அரசாங்கம் தான், பாஜக தான். அதை அவரால் சொல்ல முடியல. பட் ஆனால் இந்த படத்தை எடுக்க முடியுதுல்ல, அதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். இந்த படத்துக்கு பெயர் ஜனநாயகன் இல்லையா? இந்த ஜனநாயகன் அப்போ டெமோக்ரஸி இந்த நாட்டில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த படம். அப்போது அந்த டெமோக்ரஸியை வந்து அந்த டெமோக்ரஸியை வந்து ரொம்ப இம்ப்ரவைஸ் பண்ணணும், அதை டெலிபரேட்டாக அறிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த படத்தை ஜனநாயகன்னு வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். இந்த படம் சொல்லியிருக்கிற மெசேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். விஜய் அதிகமாக பேசுகிறதில்ல, அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை, அவருக்கு பின்னாடி ஏதோ பேசி எழுதி கொடுத்தா பண்ணுறாங்க செய்கிறாங்கலாம் சொல்கிறாங்கல்ல. நான் அதை நம்பலை. விஜய்க்கு ஒரு தீர்க்கமான ஒரு அரசியல் பார்வை இருக்குது. விஜய்க்கு தீர்க்கமான ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்குது. தமிழ்நாடு மட்டும் அவரோட நோக்கம் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய அரசியலிலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பார்வை இருக்குது. இந்திய அரசியலையும் தன்னுடைய தாக்கத்தை கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்கார். அதோட வெளிப்பாடு தான் இந்த படம். இந்த படம் மேஜராகவே இந்த படம் பேசப்பட்டிருக்கிறது தேசிய அரசியலை தான் பேசியிருக்கு. தேசிய அளவில் மக்களை பிளவுபடுத்தி ஆட்சி செய்கிற, மக்களை குழப்பி சோசியல் மீடியாவில் வன்மங்களையும் பொய்களையும் பரப்பி பிரச்சாரம் செய்கின்ற விஷயத்தெல்லாம் உடைச்சிட்டு உண்மையை நீங்கள் என்னென்னு பாருங்கள், உண்மையை கண்டுறீங்க, உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க அப்படின்லாம் சொல்கிற ஒரு பெரிய ஒரு மெசேஜான படம் தான். ஸோ ஒரு ரேஷ்னல் திங்கிங், பகுத்தறிஞ்சு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்லாம் சொல்கிற படமாக இருக்குது. ஸோ இந்த படத்தின் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டது, விஜயோட டார்கெட் நாட் ஒன்லி தமிழ்நாடு, ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணுங்கிறது அவருடைய சிந்தனை. அதுதான் நான் பார்க்குறேன். இப்போவே அவருடைய ரீல்ஸ்லாம் வடநாட்டில் பார்த்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அண்ட் ஆல்சோ பஞ்சாப்லலாம் விஜய் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாருங்கிறாங்க பஞ்சாப் எலெக்ஷனில். அண்ட் ஆல்சோ இதில் நம்ம பீகாரில் வந்து விஜய் பேசினாலே போதும் நான் ஜெயிப்பேன்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். ஸோ அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஒரு தமிழன் தமிழ்நாட்டிலிருந்து உறுதியாக இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக விஜய் வருவாருங்கிற நம்பிக்கை வருது. இந்த படத்தில் அதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் படத்தை பற்றி சொல்லுங்கள். இதை பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.